வணக்கம். உங்கள் கிருத்திவிகா தமிழ் ஸ்டோரி. ஒரு அழகிய கிராமத்தில் அரண்மனை இருந்தது. அந்த அரண்மனையில் தான் அழகு என்று தலக்கணம் கொண்ட ராணி கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு ஒரு நாள் பிரசவ வலி வந்தது. கருப்பு நிறத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தனக்கு கருப்பான குழந்தை பிறந்திருப்பதை ராணிக்கு பிடிக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த அரண்மனையில் வேலை பார்க்கும் பெண்ணிற்கு ஒரு வெள்ளை நிறத்தில் குழந்தை பிறந்திருப்பதை கேள்விப்பட்ட ராணி அக்குழந்தையை பார்ப்பதற்கு புறப்பட்டாள். அந்த குழந்தையை கையில் தூக்கி பார்த்தாள். இனிமேல் இக்குழந்தையை என் குழந்தை என்று ஆணையிட்டாள். அந்த தாயும் கட்டளையை ஏற்றுக்கொண்டு போய்விட்டாள். குழந்தை பிறந்ததை ராஜாவும் ராணியும் கொண்டாடினார்கள். அடுத்த நாளில் ராஜா வெளிநாடு பயணம் சென்றார். அதை அறிந்த எதிர்நாட்டு வீரர்கள் போர் செய்தனர். ராணியை தாக்க வீரர்கள் வருவதை பார்த்து குட்டி இளவரசி பயத்தால் ஓடிவிட்டாள். தத்து கொடுத்த மகளை வந்து ராணியை காப்பாற்றினாள். அப்பொழுது புரிந்து கொண்ட ராணி ராஜா அரண்மனைக்கு வந்தவுடன் உண்மையை எடுத்து கூறினாள். அதை கேட்ட ராஜா, முட்டாள் ராணியே, ஏன் இப்படி செய்துவிட்டாய் என்று கேட்டார். இப்போ என் குழந்தை எங்கு என்று கேட்டார். இதோ இவள்தான் உங்கள் குழந்தை என்று ராணி கூறினாள். இவள் அறிவிலும் களத்திலும் மனதளவிலும் மிக்க அற்புதமானவள் என்று ராஜா கூறினார். நான் செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் ராணி. இனிமேலாவது புரிந்து கொள், அழகில் என்ன நன்மை இருக்கின்றது? பிறருக்கு தீமை விளைவிக்காமல், பிறரை துன்பம் படுத்தாமல், மக்களை புரிந்து கொண்டு உதவி செய்து வாழ்வதில் இருக்கிறது அழகு என்று கூறினார் ராஜா.